தொடங்கும் போதே போராட்டம். அன்னை தமிழே, அறிவுலக விதை நெல்லே, முன்னை முதுமூத்த மொழிக்கெல்லாம் முதல் சொல்லு, உன்னை வணங்கி தொடங்குகின்றேன் என் வார்த்தை. அவை சார்ந்த நடுவர் ஐயா அவர்களே, சபை சார்ந்த சபையோர்களே, ஆண்டோர்களே, என்னை போன்றோர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி இன்றைய தலைப்புக்கு நேரடியாக சென்று விடுவோம். இன்றைய தலைப்பு மனித வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா என்பது. எனக்கு முன்னால் பேசிய சகோதரி பொன் கோகிலம் அவர்களை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் பேசி அமரும் பொழுது எனக்கு ஒன்றே ஒன்றுதான் நினைவுக்கு வந்தது. என்ன அப்படின்னா, இதுவரையில் செய்திகள் வாசித்தவர் பொன் கோகிலம். வந்தாங்க, செய்தியா வாசிச்சுட்டு போய் அமர்ந்திருக்காங்க. ஏன்னா செய்திகள் வாசித்து வாசித்து பழகி அதே இங்கே வந்து கருத்துக்களாக உதித்து விட்டு சென்றார்கள். அவர்கள் பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா உண்மை மாதிரியே இருந்திருக்குமே. இதுல நல்ல தமிழ் வேற பயன்படுத்தினாங்க, பார்க்கறதுக்கு அழகா இருக்காங்க, அதனால உண்மையா இருக்குமோ அப்படின்னு நடுவர் கூட நீங்க நினைச்சிருப்பீங்க. எஸ் யுவர் ஆனர். ஆனால் நடுவர் அவர்களே, நான் அப்படி அல்ல. நீங்கள் சொல்வதெல்லாம் சத்தியமா? எனக்கு பொய் பேச வராது. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு என்றும் இல்லை. காரணம், நான் ஒரு வழக்கறிஞர். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், உலகத்திலேயே வழக்கறிஞர் பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னா நீங்க நினைச்சு பாருங்க. இந்த அது அமெரிக்காவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், மலேசியாவா இருக்கட்டும், எந்த நாடா வேணா இருக்கட்டும், வழக்கறிஞரா இருக்கிறவங்க தான் நீதிபதி ஆகிறாங்க இல்லையா? வழக்கறிஞரா இருக்கிறவங்க தான் நீதிபதி ஆகிறாங்க. நீதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி நாள் சாயங்காலம் வரைக்கும் போய் பேசிக்கிட்டு காலையில நீதிபதி ஆன உடனே போன உடனே அவர் நீதிபதியா நடந்துக்குவார், நீதி கொடுப்பாருன்னு நம்ம எப்படி நம்புறோம்? சாரி ஃபார் தி பிரேக். இந்த வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து வந்ததுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்தியாவிலே வழக்கறிஞராக இருந்துவிட்டு இப்ப நீங்க நீதிபதியாக இருக்கின்றீர்கள். நான் இப்ப கோர்ட்டுக்கு போனதில்லை, அந்த நம்பிக்கையில சொல்றேன். எனது வாதத்தை வைரமுத்து அவருடைய வரிகளை வைத்து தொடங்குகின்றேன். வைரமுத்து சொல்லுகின்றார், சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன் என்று நான் சொல்லவில்லை, வைரமுத்து சொல்லுகின்றார். ஆக வைரமுத்துவே அடியெடுத்து கொடுக்கின்றார். இந்த மனித வாழ்க்கை என்பது போராட்டம் தான். நம்முடைய போராட்டம் நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனிதனாக இருக்கின்றோம், போராடுகின்றோம், போராட்டம் நின்று விட்டால் நாம் எல்லாம் பிணமாக போய்விடுவோம். இதைத்தான் வந்து வைரமுத்து அவர்கள் சொல்லி இருக்கின்றார். இன்னொரு கவிஞன் சொல்லி இருக்கின்றான், உடம்பு படுத்து விட்டால் உயிருக்கு மரியாதை இல்லை, உயிர் புரிந்து விட்டால் உடலுக்கு மரியாதை இல்லை, எல்லாமே நடமாடும் வரைதான். ஆக நடமாடும் வரை என்றால் வாழ்க்கை போராடும் வரைதான் நாம் மனிதன். மனிதனா இல்லைனாக்கா அப்புறம் வாழ்ந்து என்ன, வாழாமை என்ன? இன்றைக்கு எல்லாமே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த 3 பேரும் அந்த வாழ்க்கை என்பது போராட்டம் தானா, பூந்தோட்டம் தானா? ஐயா, உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கின்றேன். 2 கோடுகள் இருக்கின்றன. சரி, ஒரு கோடு நேரா போய் கொண்டிருக்கிறது, ஒன்று வளைந்து வளைந்து மேலும் கீழுமாக போய் கொண்டிருக்கிறது. இதுல எந்த கோடு பூந்தோட்டம் நீங்க சொல்லுவீங்க, எது போராட்டம் சொல்லுவீங்க? கடைசியா சொல்லுவேன். நேராக போகின்ற கோடு பூந்தோட்டம், வளைந்து வளைந்து போகின்ற கோடு போராட்டம். ஆமா தானே? அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. இந்த 3 பேரையும் கொண்டு போய் இந்த ஐசியூல வச்சுட்டு, ஐசியூல மானிட்டர், இந்த ஐசியூ மானிட்டர்னு சொல்லி ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? ஒரு கருவி இருக்கும். அந்த கருவியில கூட்டிட்டு, எனக்கு இப்படி மேலையும் கீழையும் போராட்டமா இருந்தா வேணாம், எனக்கு பூந்தோட்டம் தான் வேணும், அந்த மிஷினை சீரா சொன்னா இந்த 3 பேரும் போயிடுவாங்களா? வாழ்க்கை என்பது போராட்டம் இருக்கணும். அதனால்தான் மனிதன் கண்டுபிடித்த அந்த கருவியிலேயே மேலையும் கீழையும் போராடுற மாதிரி கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. நடுவர் அவர்களே, உங்களுக்கு தெரிந்த வரைக்கும் இந்த உலகத்துல பெரிய ஸ்கேம், ஏமாற்று வேலை அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நீங்க கேள்விப்பட்ட வரைக்கும் உலகத்திலேயே ஒரு பெரிய ஸ்கேம், ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு எதை சொல்லுவீங்க? நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்லுகின்றேன், உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்கேம் என்ன தெரியுங்களா? நம்மள அங்கங்க 4 பேர் கால் பண்ணி ஏமாத்துறாங்களா, அந்த ஸ்கேம் கிடையாது.
உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்கேம் திருமணம் தான். இப்பதான் நீங்க பாயிண்ட்லயே வந்திருக்கீங்க. ஆமா, நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க தனியா தானே வந்திருக்கீங்க, மனைவி வந்துட்டாங்களா? இருந்தாலும் இந்த தைரியத்தை பாராட்டி அவருக்கு ஒரு சோகப்பட்டப்பா இலவசம் மனைவியோடு வந்தால் கூட நான் உண்மையை தான் சொல்லணும்னு சொல்றதுக்காக இந்த இடத்துல உண்மையை மட்டுமே பேசுவதாக வந்திருக்கின்றேன். நண்பர் அவர்களே, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்திலே தனக்கு ஏதாவது கெட்டது நடந்துட்டா அது அடுத்தவனுக்கும் நடக்கணும்னு எத்தனை பேர் நம்ம கிட்ட சுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நடந்த திருமணத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஏன் நான் இந்த திருமணத்திலிருந்து தொடங்குகின்றேன் என்றால், இந்த மனித வாழ்க்கையிலே உச்ச போராட்டம் எந்த இடத்திலே தொடங்குகின்றது என்றால் இந்த திருமணத்திலே தான். ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. 35 வருடமாக நடுவர் அவர்களே, வாழ்க்கை இப்படித்தான் போகும், பூந்தோட்டமா இருக்குன்னு நினைச்சிருந்தேன். எனது 35வது வயதிலே எனக்கு ஒரு நண்பன் வாய்த்தான். திருமணம் அப்படின்னா நல்லா இருக்கு மச்சான், பண்ணுடா. இந்த உலகம் எல்லாம் பக்கத்துல உள்ளவர்கள் யாருக்குமே நான் மகிழ்ச்சியாக இருப்பது பிடிக்காது. கல்யாணம் பண்ணிக்க, நல்லா இருப்ப. 1000 பொய் சொல்லி திருமணம் பண்ணுன்னு சொல்லுவாங்களே, அது நமக்கு பொண்ணு பாக்குறதுக்காகவோ மாப்பிள்ளை பாக்குறதுக்காகவோ 1000 திருமணம் இல்ல. இவங்க நம்ம கிட்ட திருமணம் நல்லா இருக்குன்னு 1000 பொய்ய சொல்லி நம்மளை மாட்டி விடுது. இதுதான் வாழ்க்கை. நடுவர் அவர்களே, கைத்தட்டல பாத்தீங்கன்னா எத்தனை பேர் பாதிச்சிருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டு நடக்கும்ல தமிழ்நாட்டுல, பாத்துறீங்களா? டிவில பாத்தீங்களா? ஜல்லிக்கட்டுல மாடை வளர்த்து கொண்டு வரான்ல அவனும் தப்பிச்சுக்குவான், மாடை அடக்க போனான்ல அவனும் தப்பிச்சுக்குவான். யார் தெரியுமா குத்துப்பட்டு ஆஸ்பத்திரியில் கிடப்பா? எவன் என்ன வேடிக்கை பார்த்தானோ, எவன் ஐஸ் வாங்கி தின்னுட்டு இருந்தானோ, எவன் அந்த பொண்ணு நல்லா இருக்கேன்னு பார்த்துருந்தானோ அவன்லாம் ஆஸ்பத்திரியில் கிடப்பான். அந்த மாதிரி நீங்க பார்க்கும் போதே சிந்திச்சிருக்கணும், இது நமக்கு ஆகுமா ஆவாதா, இந்த சிலபஸ்க்கு நம்ம செட் ஆகுமா இல்லையான்னு. எங்க நடுவர் அவர்களே விடுகின்றார்கள். இதுல நம்ம வேற பழைய பாடலா கேட்டு பழகிட்டோமா? ஒரு பாடல் இருக்கிறது, உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மனமாலை சூடிடும் கல்யாணம். கல்யாணம் ஆஹாஹா என்பது மகிழ்ச்சின்னு நினைச்சு நம்ம பண்ணுது, கடைசியா ஊரே கூடிய மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ்க்கை இந்த போராட்டம் ஆரம்பிக்கின்றது. அதை பார்த்தீங்கன்னா ஒரு வரி வருகிறது, மங்காத இன்பமே மனைவியினாலே மாமியார் வீடு சொர்க்கத்தை போலே அப்படின்னு சொல்லி ஒரு வரி வருகிறது. ஆனால் இன்றைக்கு யோசித்து பார்த்தால் ஒரு காலத்துல இருந்திருக்கலாம் மாமியார் வீடு சொர்க்கத்தை போலே. ஏன்னா அத்தனை மச்சுச்சுங்க இருப்பாங்க. சார், இப்ப எல்லா பெண்களும் நீங்க நினைச்சு பாருங்க, எல்லா பெண்களும் கணவனுடைய வீட்டுக்காரர் இருக்கார்ல, கணவனுடைய தங்கச்சிய யாராவது உங்க தங்கச்சி எனக்கு பிடிக்குதுன்னு சொல்றீங்களா? உங்க தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லை, எல்லா பெண்களும் சொல்றாங்கல்ல. எந்த கணவனாவது உன் தங்கச்சி எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்களா? ஏன்னா எல்லாரையும் ஏத்துக்கிற மனசு ஆண்களுக்கு. நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல இருந்து நிறைய பிள்ளைகள் இருப்பார்கள் ஒரு வீட்டிலே, அது எவ்வளவு நல்லது. அதுவும் பெண் பிள்ளைகள் அதிகமாக இருக்கின்ற வீட்டிலே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த டைவர்ஸ்ன்ற பேச்சுக்கே பல பிளானிங் இருக்கும் அதுல. எனக்கெல்லாம் 3 குழந்தையா, நான் சிரிப்பா இருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 குழந்தையா, 3 பேரையும் நானே படிக்க வச்சு 3 பேருக்கு என் சொந்த செலவுல கல்யாணம் பண்ணிச்சு. சொந்த செலவு, இதுக்கெல்லாம் நீங்க கை தட்டணும். 3 பேருக்கு சொந்தமா கல்யாணம் சொந்த செலவுல பண்ணி வச்சு 3 பேருடைய புருஷனையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டேன். ஒருத்த அமெரிக்கா, ஒருத்த ரஷ்யா, ஒருத்த சிங்கப்பூர். எதுக்கு வெவ்வேறு நாட்டுக்கு அனுப்புறேன்னா ஒரே நாட்டுக்கு போய் ஒன்னா திரும்பி வந்துடக்கூடாது. 3 பேரையும் எங்க வீட்டு பக்கத்துல சின்ன சின்ன வீடா 3 சின்ன வீடு எடுத்து தங்க வச்சிருக்கேன். நீங்க சின்ன வீடு தான் வேற தப்பா புரிஞ்சுக்க கூடாது, சின்னதா குடியிருக்கிறதுக்கு வீடு. நீங்கள் கொடுத்து வைத்த இதே மாதிரி நம்ம வாழ்க்கை இந்த வரைக்கும் இருந்திருந்தா தொடர்ந்து பூந்தோட்டமா இருந்திருக்கு. ஆனா இன்றைக்கு எல்லாம் அப்படியா இருந்திருக்கிறது? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு புள்ளு ஒரு ஆணோட நிப்பாட்டிடுறாங்க, சில வீடுகள்ல ஒரே பிள்ளையோட நிப்பாட்டிடுறாங்க. ஆக அடுத்து இப்ப கல்யாணம் அப்படின்னு வரும் பொழுது
வரிசையா பாருங்க இன்றைக்கு எப்படியெல்லாம் இந்த திருமணத்திலே போராட்டங்கள் வலுப்பெற்றுக் கொண்டே போகுது, அதிகரிச்சுக்கிட்டே போகுது. முன்பு மாதிரி நம்ம சுலபமாக திருமணம் செய்து விட முடியாது. நன்றாக யோசித்து பாருங்க. ஒன்னாவது பெண் பார்க்கிறது. இன்றைக்கெல்லாம் பெண் பார்க்கிற அந்த கஷ்டம் பெற்றோர்களுக்கு தான் தெரியும் நடுவர்களே. அதனாலதான் இன்று மெட்ரிமோனியை வைத்து அப்பாவும் லட்சக்கணக்கிலே சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிசினஸ் தான் இன்னைக்கு உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு தொழிலாக வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து கல்யாணம் மண்டபம். பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா உங்களுக்கு தெரியும், கல்யாணம் மண்டபம்னா அடுத்த வருஷம் கல்யாணத்துக்கு இந்த வருஷமே போயிட்டு கல்யாண மண்டபத்தை தேடி புக் பண்ணி அடுத்து இதுல எப்படியெல்லாம் திருமணம் பண்ணலாம், வைதிக முறைப்படி பண்ணலாமா, இல்ல திருமுறை திருமணம் பண்ணலாமா, இல்ல தமிழ் திருமணம் பண்ணலாமா, இல்ல இதெல்லாம் ஒண்ணு வேணாம் ரிஜிஸ்டர் மேரேஜோட விட்டுலாமா? கிணத்துல குதிக்கணும்னு முடிவு எடுத்துட்டா கண்ணை திறந்துகிட்டு குடிச்சா என்ன, கண்ணை மூடிக்கிட்டு குதிச்சா என்ன? குதிக்க போறது கிணறு தானே. ஆமா, அப்ப அது போராட்டம் தானே நடுவர் அவர்களே, போராட்டம் தானே. கிணத்துக்குள்ள யாராவது பூந்தோட்டத்துல போய் குதிப்பாங்களா நடுவர் அவர்களே? இப்படி 1000 சிக்கல்கள். இதுல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் சொல்லி அது ஒரு குரூப் கிளம்பிருக்காங்க நடுவர் அவர்கள். எதுவுமே செய்ய தெரியாது திருமணம். அதுல சிறப்பு என்னன்னாங்க, இந்த மாமனாருக்கும் மருமகளுக்கும் இருக்கிற உறவு. எல்லா வீட்லயும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வருது இல்லைங்க? எல்லா வீட்லயும் வருதுல்ல? யார் வீட்லயாவது மாமனாருக்கும் மருமகளுக்கு சண்டை வருதா? 2 பேரும் கண்ணிலேயே பேசிக்குவாங்க. மாமனார் மருமகனும் கண்ணிலேயே பேசிக்குவாங்க. இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல, தமிழ்நாட்டிலாம் கண்ணிலேயே பேசிக்குவாங்க. மாமனார் மருமகன் நினைப்பான், சாமி என் தலையில கட்டிட்டியடா. மாமனார் நினைப்பார், உன்னை விட இழிச்சவன் எவனும் கிடைக்கலடா. 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு சண்டை வந்துருச்சுன்னா, எங்க ஊர்ல அதுக்கு ஒரு கடை வச்சிருக்கிறாங்க, பச்சை கலர் போர்டு வச்சிருப்பாங்க. எந்த கடைன்னு தெரியுதா? கடை உங்களுக்கு தெரியாதா? இங்கெல்லாம் இங்க அதை எப்படி சொல்றது, லிக்கர் ஷாப். மாமனாரும் மருமகனும் போய் ஒரு 500 ரிங்கெட்ல சரியாகி சமாதானமாகி திரும்பி வருவாங்க. மருமக தோல்ல மாமனார் கை போட்டிருப்பாரு, மாமனார் தோல்ல மருமக கை போட்டிருப்பாரு. சமாதானத்துடைய உச்சத்துல இருப்பாங்க. அது ஆயிடுச்சா? அடுத்து இதெல்லாம் நடந்து சிக்கல் மேல சிக்கலாக வந்து இன்றைக்கு மலேசியாவில் மனவிலக்கு கோருபவர்கள் எண்ணிக்கை வருடத்துக்கு வருடம் அதிகரித்துக் கொண்டே போகுது. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னாக்கா, திருமணம் செய்பவர்களுடைய எண்ணிக்கை குறைகிறது, ஆனா இந்த டிவோர்ஸ் மனவிலக்கு கோருபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஏனென்றால் இன்றைய இளைஞர்கள் எல்லாம் திருமணம் செய்வதை விட லீவிங் டுகெதர்ல தான் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. பாதிப்பு கோஷ்டி அதிகம். அடுத்து தொடர்ந்து அதோட விட்டுதா சரி, மனவிலக்கு கோரி டிவோர்ஸ் பண்ணிட்டோம் முடிச்சிட்டோம் இதோட போயிடுமா? இல்லை, மனவிலக்கு கோரி எல்லாம் முடிந்து விட்டாலும் கூட அவர்கள் திருமணத்திற்காக வாங்கிய கடன் இருக்கிறது, அது இன்னும் அப்படியே இருக்கும். அதை கட்டத்துக்கு ஒரு 20 வருஷம் ஆகும். ஆக இதிலே எங்கே நமக்கு இருக்கிறது பூந்தோட்டம் நடுவர் அவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே? ஆக தொடர்ந்து திருமணம், அடுத்து குழந்தைகள் அப்படின்னு வரும்பொழுது இன்றைக்கு குழந்தைகள் பெறுவதற்கே பெரிய சிக்கலாக இருக்கின்றது. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா இன்றைக்கு வந்து கருத்தரிப்பு மையங்கள் அதிகமாக இருக்கின்றன. ஏன்னு தெரியல நடுவர் அவர்களே. காலையில கணவர் வேலைக்கு போயிடுறாரு, மாலையில மனைவி வேலைக்கு போயிடுறாங்க, சந்திக்கிறதே இல்ல. 2 வருஷம் ஆச்சு, பிள்ளையே இல்லைன்னு சொல்லி எல்லாம் கருத்தரிப்பு மையத்துக்கு போயிடுறாங்க நடுவர் அவர்களே. வேலை பளு, டென்ஷன்றாங்க. அடுத்து குழந்தைகள் பிறந்து விட்டால் யாருக்கிட்ட அனுப்பி வளர்க்கிறது? பேபி சிட்டர் பார்ப்பதே நமக்கு வந்து பெரிய வேலையாக இருக்கின்றது. இன்றைக்கு கணவனும் மனைவியும் சேர்ந்து அவருடைய சம்பளத்தை எல்லாம் பெரும்பகுதி எடுத்துக்கொண்டு இந்த பேபி சிட்டருக்கு கொடுக்கிறதுக்காகவே இவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மலேசியாவை பொறுத்தவரையிலே. இது எல்லாமே தொடர்ந்து நமக்கு போராட்டம் தான். நமது சகோதரி பொன் கோயில் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கின்றது, காதல் அப்படியே துள்ளி குதிக்கின்றார்களாம். பூந்தோட்டமா காதல் எப்படி போய் கொண்டிருக்கின்றது என்று நமக்கு தானே தெரியும் இந்த நாட்டுல. அடுத்து இந்த வளர்ச்சியை பற்றி பேசினார்கள். எல்லா வளர்ச்சியுமே நமது வாழ்க்கையை போராட்டமாகத்தான் ஆக்கி கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நடுவர் ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, இந்த கைபேசி ஹெட்போன் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையை எப்படி சின்ன விதமாக்கி கொண்டிருக்கிறது. ஹெட்போன் இல்லைனாக்கா நம்மளால ஒரு நாள் வாழ முடியுமா நடுவர் அவர்களே? யார் இல்லைனாலும் வாழ்ந்துடலாம், ஹெட்போன் இல்லாம என்னால ஒரு நாள் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் தானே அதிகமாக இருக்கின்றார்கள். ஆக எப்படி பார்த்தாலும் கூட இந்த வாழ்க்கை மனிதனுக்கு இறக்கும் வரையிலே அது
போராட்டமாகத்தான் இருக்கின்றது. ஒன்றே ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன் நடுவர் அவர்களே. ஆற்றுக்கு அடையாளம் தொடர்ந்து ஓடும் நீரோட்டம். திருவிழான்னு வந்தாலே அங்கே இருக்கணும் தேரோட்டம். வாழ்க்கைன்னு சொல்லிட்டா வந்துருமா பூந்தோட்டம்? மனுஷனா பிறந்துட்டாலே சாகும் வரை போராட்டம். இங்கே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.